5 சைன்ஸ் ஆஃப் புவர் ஆட்டிடியூட். ஒரு 5 விஷயம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களோட ஆட்டிடியூட் வந்து புவரா இருக்கு, ஐ மீன் ரொம்ப ஒஸ்டா இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. Would like to take notes while I take totes of the marijuana smoke. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் அவுட்லுக். ஸோ எப்படின்னா ஒரு விஷயத்த நீங்க வந்து ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க வந்து ஒரு பேசனையோ இல்ல வாட் எவர் இட் சுச்சுவேஷன், ஸோ அதில் நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணாமல் இல்லை அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடாமல் நீங்கள் வந்து ஒரு விஷயத்த நெகட்டிவாக திங்க் பண்ணீங்கன்னா ஸோ யூ ஆர் த பேர்சன் வித்தின் நெகட்டிவ் அவுட்லுக்ஸ். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புவர் கம்யூனிகேஷன். டிஸ்பிளேயிங் இன்எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஒருத்தவங்க உங்ககிட்ட இருந்து கம்யூனிகேட் பண்ணும்போது மிஸ்யூஸ் பண்ணுறது இல்லை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது வாட் எவர் இட் மே பி. ஸோ யூ கேன் பி டு கம்யூனிகேட் வித் எனி ஒன் ஆர் எவ்ரி ஒன். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து நீ டிஸ்ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா ஓவரா வந்து கிரிட்டிக்கலா திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கேன் சர்டன் ரிலேஷன்ஷிப் அண்ட் இன்டர்ன் கொலாபரேஷன். ஸோ ஒருத்தவங்க புதுசாக ஒருத்தவங்களை மீட் பண்ணி அவங்க கூட பேச ட்ரை பண்ணும்போதும் இந்த மாதிரி நீங்க வந்து அவங்க கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை பிரேக் பண்ணீங்கன்னா இட் கேன் பி கொலாப்ஸ் டு அவங்க கிட்ட வந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து நீங்க ஸ்டாப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடயும் பேசி பழகி எல்லாருக்கூடயும் கனெக்ஷன்ல இருக்க ட்ரை பண்ணுங்க. So it can be useful in your future or in your present, whatever it can be. So be communicative person. So மூணாவது விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா lack of accountability. ஸோ பிளேமிங் அதர்ஸ். ஸோ நீங்க உங்க லைஃப்ல அச்சீவ் பண்ண விஷயத்துக்கு வந்து மற்றவங்களை பிளேம் பண்றது, உங்களோட ஃபெயிலியர்ஸ் வந்து மற்றவங்க மேல வந்து குற்றம் சாட்டுறது, அவங்களால தான் நான் இப்படி ஆகுனேன், மற்றவங்க மேல குறை சொல்றது. உங்களோட மிஸ்டேக்ஸ்க்கு வந்து அவங்களோட ஃபெயிலியர்ஸ்க்கு வந்து நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி டேக் பண்ணாம மற்றவங்களை நீங்க வந்து பிளேம் பண்ணீங்கன்னா இது ஒரு புவரான ஆட்டிடியூடு. அதை நீங்க மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. நாலாவது விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பெசமிசம். ஸோ எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு அவுட்கம் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஒரு விஷயத்த நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸா பார்க்காம ஒரு நெகட்டிவ் தாட்ல திங்க் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு புவரான ஆட்டிடியூடு. ஸோ ஆறு பாசிட்டிவ் அவுட்கம்ஸ். எல்லா சூழ்நிலையும் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ஸ் இல்ல நெகட்டிவான அவுட்கம்ஸ் நீங்க வந்து எதிர்பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அது வந்து ஒரு கேவலமான ஒரு ஆட்டிடியூடு, ஒரு புவரான ஆட்டிடியூடு. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் திங்க் அபவுட் த திங்ஸ் ஹேப்பன்ஸ் ஃபார் பாசிட்டிவ் அவுட்கம்ஸ். ஸோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுல நல்லதை நீங்க நல்லதுக்காக நடக்குதுங்கிறத நம்புங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்டிடியூட் வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. ஸோ அஞ்சாவது விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் சேஞ்சஸ். ஸோ ரிஃப்யூசிங் டு அடாப்ட் டு நியூ சர்க்கம்ஸ்டன்ஸ். ஒரு புதிய சூழ்நிலையில உங்களை நீங்க அடாப்ட் பண்ணதுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு புவரான ஆட்டிடியூட். யூ கனாட் பி அனேபிள் டு அடாப்ட் டு நியூ திங்ஸ். ஸோ ஒரு புதுசா ஒரு டெக்னாலஜிஸா இருக்கட்டும் இல்ல ஐடியாஸா இருக்கட்டும் விச் கேன் லீட் டு ஹெல்ப் ஃபார் யுவர் பர்சனல் க்ரோத் அண்ட் கரியர் டெவலப்மெண்ட். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு உங்களை நீங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி விஷயத்துக்கு உங்களை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க வந்து யூ வாண்ட் டு வில்லிங் டு டூ திஸ் சம் கைண்ட் ஆஃப் நியூ திங்ஸ். ஸோ இஃப் யூ ஸ்ட்ரகிளிங் வித் தட் யூ ஆர் வித் புவர் ஆட்டிடியூட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.